வணக்கம். கஜா டிவி தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் ஆரல்வாய்மொழியை அடுத்த செண்பகராமன் புதூர் HMS CSI திருச்சபையில் கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர், தென்குமரி கல்விக் கழக செயலாளரும் சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் தனது சொந்த நிதியில் புதிய கலையரங்கம் கட்டித்தந்து திறந்து வைத்தார். திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு போதகர் ஜான் பீட்டர் தலைமை தாங்கினார். சேகர ஆயர், ஆரல்வாய்மொழி ரசல் ஐசக் மற்றும் சபை போதகர் ஜெபசிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இத்திறப்பு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் களியல் கோலாட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் சபை போதகர் ஜான் பீட்டர் பேசியவாறு, எந்த ஒரு பறவையும் தனக்காக வாழ்ந்ததில்லை, தனது குஞ்சுகளை காப்பாற்றவே உயிர் வாழ்கின்றன. அதே போலதான் நமது PT செல்வகுமார் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் பங்கை ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்காகவும் செலவு செய்கின்றார். இது போன்ற சேவர்களை இக்காலத்தில் பார்ப்பது அரிதான ஒன்றாகும். இவர்களை போன்றவர்களை முன் உதாரணமாக கொள்ள வேண்டும். உடல்நலம் குன்றிய போதும் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து தனது பணிகளை தொடர்ந்து செய்து வருவதை வியப்பாக பார்க்கிறேன் என்றும், கெட்ட செயல்கள் எளிதாக பரவும் இந்த சமூகத்தில் நல்லவைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் இவரது பணியை மனதார பாராட்டுகிறேன். தற்போது செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் நிறைந்த இந்த பகுதியில் ஏழை குழந்தைகள் நலனுக்காக அவர் செய்துள்ள செயல் மிகவும் பாராட்டத்தக்கதாக அமைந்துள்ளது. இந்த புண்ணியம் முழுவதும் அவரையே போய் சேரும் என்று பேசினார். இந்நிகழ்வில் மக்கள் இயக்க குமரி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன், கலப்பை மக்கள் இயக்க சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் அருள்ராஜ், அகத்தீஸ்வரம் ஒன்றிய தலைவர் இயேசுதாசன், மகளிர் அணி நிர்வாகி கெலன் அர்ணா, ஆரல்வாய்மொழி ஊர் தலைவர் பகவதியப்பன், கணக்கர் லில்லி ராணி, பொருளாளர் பாய், ஸ்டான்லி, எட்வின் ஜோசப் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இரண்டாவது என் தெரு, மூன்றாவது என் ஊர், நான்காவது எனது மாவட்டம், ஐந்தாவது இந்த நாடு. இந்த அடிப்படையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக பல இளைஞர்கள் பல துரோகங்கள் வரும். எல்லா இடத்திலையும் நமக்கு நல்ல சக்சஸ் நடக்கிறாரு. சிலர் நம்மளை இளைஞர் பண்ணுவாங்க, சிலர் தட்டி விடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி யார் எதையும் கண்டுகொள்ளார்கள், தூற்றுவார்கள், குறை கூறுவார்கள், புறம் கூறுவார்கள், எதையும் கண்டுகொள்ளார்கள். இயேசுக்கு நடக்காததா? பெருந்தலைவர் காமராஜருக்கு நடக்காததா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நடக்காதா? அத்தனை பேரையும் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க எவ்வளவு நல்ல செய்தாலும் அதை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பார்கள். ஆனால் அதை காலையில் செய்தீர்கள் என்றால் உங்கள் செயலில் தடைப்பட்டு விடும். நீங்கள் தடைக்கற்களா படிக்கிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். நமது தடைக்கற்களாக வருவர்களை பற்றி நீங்கள் திங்கிங் பண்ணீங்கன்னா, அவர்களை பற்றி யோசித்தீர்கள் என்றால் நீங்கள் படிக்கட்டுகளை ஏற முடியாது என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கற்ற அனுபவத்தை ஒவ்வொரு இடத்திலும் சொல்வது போல் இங்கேயும் சொல்லுகிறேன். எதிர்கால இந்தியா மாணவர்கள் கையில் தான் உள்ளது. அதற்காக மாணவ செல்வங்களுக்காக ஓடோடி சென்ற அரசு பள்ளிகளுக்கு அருமை என்னன்னு தெரியும். அவரு கூட ஒரு பெர்மிஷன் தந்திருக்காரு. நம்ம குமாரபுரம் ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தோம். நீங்க கட்டுங்கனே, நல்ல இதுதான் செய்றீங்கன்னு சொல்லி அப்பொழுது அவர் அனுமதி தந்தார். இப்போதான் திறந்தோம். அப்படி மாணவர்களுக்கு ஒன்று என்றால் அந்த மாணவ சமுதாயத்தை சரியாக நெறிப்படுத்தி விட்டோம் என்றால் இந்த இந்திய தேசம் மிக சிறந்த இடத்துக்கு சென்றுவிடும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த மாணவ செல்வங்களுக்காக கவனம் செலுத்துங்கள், இளைஞர்களுக்காக கவனம் செலுத்துங்கள். அதேபோல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்றால் எங்கெல்லாம் பெண்கள் சபிக்கிறார்களோ, எங்கெல்லாம் பெண்கள் வெப்பி அழுகிறார்களோ, எங்கெல்லாம் பெண் சமுதாயம் பாதிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பெண் சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் வீழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை உலக அளவில் பார்த்தவர், உலக அளவில் அதை சித்தாந்தங்களை படித்தவர், எளியவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். பெண்களை பொறுத்துங்கள், இளைஞர்களை பொறுத்துங்கள், மாணவ செல்வங்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் கண்டிப்பாக வளர்வீர்கள். சாதாரண கிராமத்தில் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தந்தை இழந்தவன், ஆனால் இத்தனை பள்ளிக்கூடங்களையும் இத்தனை கலைஞர்களையும் கட்டி கொண்டு இருக்கிறேன் என்றால் தன்னம்பிக்கை. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என்னோடு இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எங்க வேணாலும் சரிங்க, என் கூட இருப்பவர்களும் சரி, என் உறவினர்களும் சரி, அத்தனை வரை சந்தோஷமாக வைத்திருக்கிறேன்.
நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பிறரை சந்தோஷப்படுத்துங்கள். நிச்சயமாக பட்டாம்பூச்சியாக நீங்கள் பறந்து தெரிவீர்கள். மகிழ்ச்சியாக என்பதை தெரிவித்து இன்னைக்கு செண்பகராமன் புதூர் உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டாளி மக்கள் வாழ்கின்ற அந்த ஊரில் அவங்க நமக்கு சபை போதகர் வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஒரு கலையரங்கம் இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கோம். எங்கெல்லாம் அந்த ஏழை மக்களுடைய அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த சமூகத்தில் வாழ்கின்ற இளம் தலைமுறை மாணவ செல்வங்களுக்கு எங்கெல்லாம் என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் விழிப்புணர்வோடு இருக்கும். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா முழுக்க எங்கள் உழைப்பை மட்டுமே போட்டு அதை கரெக்டாக செய்து கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். தொடர்ந்து பல இடங்களில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பிரபா ராமகிருஷ்ணன் முதல் என் கூட இருக்கிற தலைவர்கள் பாலகிருஷ்ணன் அன்னை, அருள்ராஜ் அன்னை, எல்லாருக்குமே தெரியும். இது இந்த பணி நல்லபடியாக, அதாவது இது எதுக்காகன்னா, இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டோம், நமக்கு என்ன உனக்கு என்ன அவனுக்கு என்ன இப்படியே பேசிக்கிட்டு இல்லாமல் எதையாவது செய்யணும். ஒரு சின்ன உதாரணம் நான் 2 நாளைக்கு முன்னால் படித்தேன். ஒரு ஜப்பான் வந்து அடித்து வீழ்த்தப்படுகிறது அமெரிக்காவால் 1945ஆம் ஆண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாடே போச்சுன்னு நினச்சாங்க. அந்த 2 நாட்டிலையும் அவங்களுக்கு தெரியும், கிரகசாயமே நாகசாயம் 2 இடத்துலையும் போட்ட குண்டால் அந்த ஜப்பானே அழிந்தது என்றார்கள். அவர்கள் வீழ்ந்த பிறகு சாப்பாடு கூட ஒரு இது இல்லாமல் இருந்த பிறகு மீண்டும் எழும்பினார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அமைதி. அவர்கள் பழிவாங்க நினைக்கவில்லை, அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ அவங்க பழிவாங்க நினைக்கவில்லை. மாறாக நட்புறவு கொண்டு தொழிலில் அவர்கள் ஈடுபட்டார்கள், உழைக்க ஆரம்பித்தார்கள். யார் மீதும் இன்று வரை பொறாமை இல்லாமல் உழைத்ததால் உலக அரங்கில் இன்னைக்கு முதன்மை இடத்தில் இருக்காங்க. பொருளாதார அவருடைய சோனியாக இருக்கட்டும், டொயோட்டாவாக இருக்கட்டும், அவங்க கார் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் உலக நாடுகளில் ஓடுது. ஆகவே நண்பர்களே, பழிவாங்க நினைக்காதீர்கள். பகைமை என்றும் வெல்லாது, அன்பு மட்டுமே வெல்லும். அதைத்தான் நமது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அன்பால் உலகத்தை வெல்ல முடியும். நீ அதிகாரத்தாலோ பணபலத்தாலோ இல்லை அதாவது பழிவாங்க நினைச்சாலோ எல்லாருமே தோற்று போவோம் என்பதுதான் உண்மை. நான் ஒரே ஒரு உதாரணம், அதுக்கு தான் ஜப்பானை சொன்னேன். ஜப்பான் இன்று வரை அமெரிக்கா மீது நட்புறவு தான் கொண்டிருக்கே தவிர பகைமை ஆகி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று இன்று வரை நினைக்கவில்லை. ஆகையால் தான் இந்த நல்ல நாளில் இந்த 3 விழா சேர்ந்து நடக்குதுங்க. இந்த விழாவில் சொல்கிறது, பழிவாங்க நினைக்காதீங்க, பகைமை பாராட்ட நினைக்கிறாங்க, கோவப்படாதீங்க, சண்டை போட நினைக்காதீங்க. நீங்கள் அன்பால் இருந்தால் பல சாதனைகளை பண்ண முடியும். அதுக்கு நானே ஒரு உதாரணம் என்பதை இந்த இடத்தில் சொல்லுகிறேன். பல கட்டடங்களை இன்னும் கட்டுவேன். ஏன்னா நான் ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைக்க போகிறதில்லை, ஒரு எறும்புக்கு கூட நான் எதிரியாக நினைக்க போகிறதில்லை. என்னை எதிர்த்து அடித்தால் கூட பட்டுக்கிட்டு திரும்பி என்ன ஒரு அடி அடிச்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு தான் போவேனே தவிர எனக்கு எதிரிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அதை தான் உங்களுக்கும் சொல்லித் தருகிறேன். அதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து அவர்களும் திருவள்ளுவர் அவர்களும் பெரிய அந்த அதாவது தெய்வ சிந்தனை உள்ளவர்கள் அவ்வனைவரும் அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆகவே நண்பர்களை, பழி உணர்ச்சி, பழிவாங்கல், அடிதடி, சண்டை, சச்சரவுகள், கோபப்படுதல் எதுவுமே வேண்டாம். இந்த பூத்துக்குலுங்கின்ற ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும். இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு கலையரங்கத்தை இந்த ஆண்டின் இறுதியில் திறப்பு விழா செய்திருக்க நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மக்களை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மீண்டும் பல கலையரங்கங்களை கட்ட வேண்டும், பல கட்டடங்களை திறக்க வேண்டும், பல கல்விக்கூடங்களை திறக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவும், பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவும், எல்லோருடைய ஆதரவும் இருந்தால்தான் அது மீண்டும் நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிற்கு நீங்கள்லாம் வருகை தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537